இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாசம் 100 நல்ல செய்திகள் இருக்கு. அப்பா 4 தான் நான் கேட்டேன். ஆமா. 100 சொல்லியிருக்கீங்க. ஏன் காதுக்கே குளிர்ச்சியா இருக்கு. ஆமா. ஏன் அப்டின்னா, அது மாரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த காலகட்டத்துல இவங்கள விட்டு விலகக்கூடிய, பிரியக்கூடிய அந்த நபர் யாரா இருப்பாங்க? இப்ப இவங்களுக்கான பரிகாரம் என்னவா இருக்கும் சார்? இந்த துலா ராசி என்பவர்கள் அதிகமா வழிபட வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லங்க. அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்னா, சார் கிட்ட நீங்க தாராளமா அஸ்ட்ராலஜி கத்துக்கலாம். அத தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா, சோழி பிரசன்னம் மூலமா உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு, கிரக நிலைகள் எப்படி இருக்கு, லைஃப் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சார் அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்ல. டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு வந்து நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து நீங்க ஆசிரியராகவும் இருக்கீங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம வாஸ்தும் சொல்லி கொடுக்குறீங்க. சோழி பிரசனம் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்லி தரீங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்க எல்லாமே ஒரு சேர ஒருங்கிணைத்து பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மக்கள் யாராவது வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாமா. ஓகே சார். இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு வந்து சூரிய பெயர்ச்சி வர இருக்கின்ற சூரிய பெயர்ச்சி எப்ப வருது, ஒரு 4 குட் நியூஸ் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த சூரிய பெயர்ச்சியில அப்படின்னா அது யாரா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னவா இருக்கும், சூரிய பெயர்ச்சி எப்ப வருது அப்படின்றத மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க சார். இந்த சூரிய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருது. ஓகே. இந்த மாதத்துல வந்து அதுவும் முக்கியமா வந்து இந்த சூரிய பயிற்சி நீங்க கேட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதான் ரொம்ப விசேஷம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் அது வந்து சூரிய பயிற்சி ஆகும். ஆவணி மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப வந்து அந்த நேரத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கலையோ அவர் உதிக்கிறாரு. அலாரம் வச்ச மாதிரி அவர் உதிக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம்னா அவர் மறைஞ்சிடுறாரு. அது போல நம்முடைய ரொட்டீன் லைஃப பாதுகாக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. ரெண்டாவது ஆட்சி பெற்றும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது. சூப்பர் சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கா என்னென்ன நன்மைகள், என்ன குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பெயர்ச்சி எப்ப வருது, என்னென்ன குட் நியூஸை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு 4 நல்ல செய்தி கொண்டு வருது அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாசம் 100 நல்ல செய்திகள் இருக்கு. அப்பா 4 தான் நான் கேட்டேன். ஆமா. 100 சொல்லியிருக்கீங்க. காதுக்கே குளிர்ச்சியா இருக்கு. ஆமா. ஏன் அப்படின்னா சூரியன் ஆட்சி பெற்று லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஓகே. அதனால லாபம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு சின்ன ஒரு குழந்தைய எடுத்துக்கங்க. நான் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படி நினைச்சா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இந்த காலேஜ்ல சேரணும் அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணமே பார்த்து பார்த்து நாங்க ரொம்ப வெறுத்து போயிட்டோம், ஆகவே இல்லை அப்படின்னா இந்த மாதம் வரன் பார்த்தாங்கன்னா இவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டிப்பா வரன் கிடைக்கும். பிடித்த வரனே கிடைக்கும். ஆமா, பிடித்த வரனே கிடைக்கும். அதே போல நான் வேலை இல்லாம இருக்கேன், கண்டிப்பா இந்த மாசம் வேலை கிடைக்கும். சூப்பர். வேலை மாறணும்னு இருக்கேன், எனக்கு இருக்கிற கம்பெனில சம்பளம் கம்மியா இருக்கு, எனக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, என்னுடைய டேலண்ட்டை மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னை வந்து ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மாறணும்னு நினைச்சாங்க அப்படின்னா
இந்த மாதம் மாறுறாங்கன்னா இவங்களுக்கு உயர் அந்தஸ்து, உயர் பதவி, உயர் சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாசம் அதுக்கு ஆரம்பிக்கிறது, அதற்கான எக்ஸாம்ஸ் எழுதுறது, அதற்கான முயற்சிகள் செய்யறது நீண்ட கால ஒரு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல நிறைய துளாராசினர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, ஒரு பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா இந்த மாதம் நான் ஒரு 110 ரூபாய்க்கு ட்ரை பண்றேன், ஒரு 120 ரூபாய்க்கு நான் ட்ரை பண்றேன் விற்கிறதுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல எனக்கு அவ்வளவு லாபம் வச்சு வித்தா வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாம நான் இந்த ஒரு மாசம் ட்ரை பண்றேனே, பாப்போம் கஸ்டமர் வர்றாங்க இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த மாசத்துலயே மாறும். ஐயோ இது தெரியாம நம்ம லாஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆமா அப்படின்னு யோசிச்சு அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். நிறைய பண வரவுகள் அதிகமா உண்டு இந்த மாசம். அதனால ஒரு இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அதே போல பிசினஸ்ல ஒரு ஆர்டர் ஏற்கனவே நான் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், ஆர்டர் வரல அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம், அது ஒரு லாபத்தை கொடுக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான காதல் சம்பந்தமான விஷயங்களை வெற்றி கொடுக்கும். காதல் திருமணமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நிறைய துளாராசியின் பேர் அடுத்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையா பிறக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு அமைப்புள்ள மாதம். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சூப்பரா இருக்கு. சூப்பர் சார். கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து குளுகுளுப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நடக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இதெல்லாம் அடிச்சு சொல்றேன் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல இவங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய அந்த நபர் யாரா இருப்பாங்க? இந்த காலகட்டத்துல இவங்களை விட்டு விலகக்கூடிய நபர் யாரா இருப்பாங்க அப்படின்னா, குழந்தைகளை இவங்க பிரியற மாதிரி சூழ்நிலைகள் இப்போ வரும். ஒரு சண்டை கிண்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குழந்தை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். கொஞ்சம் குழந்தை படிக்கல அப்படின்னு சொல்லி போய் திட்டக்கூடாது, அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏதாவது தப்பு இருக்குன்னா அது ரொம்ப போய் கண்டிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தாம இப்படி இது மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டா சொன்னாங்கன்னா நல்லது. கொஞ்சம் ஆர்ஷா சொன்னாங்கன்னா அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம இந்த துளாராசி என்பவர்கள் இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைக்கு கல்யாணம்லாம் ஆகும். அதனால வெளியூர் போவாங்க. அதனால ஒரு வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு இவங்களே அப்ளை பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில ஐயோ என் பையன் என்னை விட்டு போறான், என் பொண்ணு என்னை விட்டு போறா, படிக்கிறதுக்கு போறான்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருக்கு. சின்ன பசங்க படிக்கக்கூடிய பசங்களா இருந்தா கவனிப்புல கொஞ்சம் கருணையோட கலந்த கவனிப்பா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபத்தை கொடுக்கும். அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா கூட பையன் வந்து என்னை பார்க்கல செய்யலன்னு சொல்லி, பொண்ணு என்னை பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப போட்டு அந்த வருத்தத்தை தெரிவிக்காம கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணும்போது என்னன்னா தேவையில்ல சண்டைகள் வரும். இல்ல நீ என்னை பார்க்கவே இல்லை, ஆமா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் எப்படி உங்களை பாக்குறதுன்னு அது மாதிரி டக்குன்னு ஏதாவது பேசிடுவாங்க, வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதனால குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அது எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே. ஏன்னா அப்பா அம்மாவை விட்டு விலகக்கூடிய நிலைமையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆமா, சோ அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஓகே. இப்ப இவங்களுக்கான பரிகாரம் என்னவா இருக்கும் சார்? இந்த துளாராசி என்பவர்கள் அதிகமா வழிபட வேண்டியது பாத்தீங்கன்னா சிவபெருமான அதிகமா வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை கண்டிப்பா சிவன் கோவில்ல மினிமம் ஒரு 5 தீபம், நெய் தீபம் போட்டோ இல்ல நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே என்னன்னா ஒண்ணு பணம் பிரச்சனை இருக்கும், இல்ல உறவுகளால் பிரச்சனை இருக்கும். இந்த 2 பிரச்சனை அதிகமா சந்திக்கக்கூடிய ராசி துளாராசி. காரணம் என்ன, துளாராசில சனி பகவான் உச்சமாறார். அதனால இவங்களுடைய கர்மாவை இவங்க கண்டிப்பா அனுபவிச்சு தீருவாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டா நடக்கும், இவங்களுக்கு உடனே அடி விழும். அதனால என்ன நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. இவங்க பார்த்து வளர்த்த பசங்க, இவங்க பார்த்து செலவு பண்ண அண்ணன் தம்பி எல்லாருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதனால உறவுகள்ல பிரச்சனை வரும். அதே மாதிரி பினான்சியலா இவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, திருப்பி அது கிடைக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மாதிரி அது இல்லாம பாத்துக்கிறதுக்கு லைஃப் லாங் நான் சொல்றது, இது வந்து இந்த மாசம் ஆரம்பிச்சுக்கலாம், லைஃப் லாங் சனிக்கிழமை சிவனை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 5 நெய் தீபம் போட்டு இல்ல 5 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா கண்டிப்பா குறையும். இவங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் சூப்பரா இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சருக்கும் அது சூப்பரா இருக்கும். அதை இந்த மாசத்துல ஆரம்பிக்கலாம்.
ஓகே. இப்போ பொதுவா நம்ம பார்க்கும்போது துலாம் ராசி அப்படின்னாலே 2 பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ம். ஒண்ணு வந்து ஃபினான்ஷியலான ப்ராப்ளம் இருக்கும். ஒண்ணு வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம். ஆமா இந்த மாசம் இவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமா ஆமா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா எல்லாத்துலயும் சக்சஸ் கிடைக்க சக்சஸ் போகுதுன்னு கிடைக்க போகுது. சொல்லிட்டீங்க. சோ இந்த உறவு ரீதியா இருக்கக்கூடிய அந்த பிரிவினை வராமல் இருப்பதற்கு வந்து நீங்க வழிபாடு சொல்லிட்டீங்க. ஆமா. இந்த ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு? இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்மா. தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாசம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.